ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் ப்ராப்ளம் லிஸ்ட்டில் இப்போ நம்ம வந்து முக்கியமான ப்ராப்ளம்ல இருக்கோம். என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, எங்க சார் ப்ராப்ளமோடைய எக்ஸாம்பிள் நம்பரோ எக்ஸசைஸ் நம்பரோ எதுவுமே இல்லையே, இப்போ இது என்ன இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் வால்யூம் 1 சரியா, வால்யூம் 1ல் பேஜ் நம்பர் 231 முன்னாடியே சொல்லியிருப்போம். நம்ம 231ல் இந்த இல்லுஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் இருக்குது. இதையே கூட நம்மளுக்கு எக்ஸாமில் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க சரியா. ஸோ இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எலக்ட்ரிக் பவர் ஆஃப் 2mW, அவ்வளோதான். பவருடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. பவருடைய வேல்யூ எவ்வளோ? 2mW. 2mWனா என்னது? 2 இன்டூ மெகா 10⁶. எம்னா மெகா. 2mWனா 2 இன்டூ 10⁶ வாட் பவர் கொடுத்துருக்காங்க. இஸ் டிரான்ஸ்மிட்டட் டு அ பிளேஸ் த்ரூ அ டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் ஆஃப் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஆருடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆருடைய வேல்யூ எவ்வளோ? 40 ஓம் தான் சரியா. அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு எலக்ட்ரிக் பவர் லைன் இருக்குது, 2 மெகாவாட் லைனு. அதில் வந்து அதோடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 40 ஓம்ஸ் இருக்குது. ரெண்டு டிஃப்ரெண்ட் டூ டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸ். ஒன்று வந்து லோவர் வோல்டேஜ் 10 கிலோவாட், தட் இஸ் 10 கிலோ வோல்டேஜ் ஒன்று. இன்னொன்று வந்து ஹையர் வோல்டேஜ் வந்து 100 கிலோ வோல்ட் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, கால்குலேட் அண்ட் கம்பேர் த பவர் லாஸஸ். பவர் லாஸ் எவ்வளோன்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. இந்த பவர் லாஸ் நமக்கு வேணும்னா சரியா, பவர் லாஸ் உடைய ஃபார்முலா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எழுதுகிறேன் இந்த இடத்துல, ஏன்னா அதுதான் பேஸ் இதுக்கு சரியா. பவர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு சரியா, என்னது ஃபார்முலா நம்மளுக்கு? ஹீட் ப்ரொடியூஸ்ட். எவ்வளோ பவர் லாஸ் ஆகிருக்கும், அந்த இடத்துல எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு என்ன இருக்கும்? பவர் லாஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கரெக்டா. அப்போ ஹீட் ப்ரொடியூஸ்டோடைய ஃபார்முலா என்னது? I²R கரெக்டா. I²R கரெக்டா. புரிஞ்சிச்சா? எஸ், புரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. H is equal to I²RTன்னு ஒரு ஃபார்முலா வரும்ல, அதில் தான் I²R ரைட். இப்போது இதில் நம்மளுக்கு I வேணும்ல, நம்மளுக்கு ஐயே தெரியாது தானே இதில். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கேஸ் 1 எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்க போகிறோம்? கேஸ் 1. இந்த கேஸ் 1ல் வியோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? வியோடைய வேல்யூ வந்து 10 கிலோ வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டா. அப்போ பவருடைய ஃபார்முலா என்னது நம்மளுக்கு? பவர் இஸ் ஈக்குவல் டு V இன்டூ I கரெக்டா. இதுதானே நம்மளுக்கு ஃபார்முலா. பவருடைய ஃபார்முலா என்னது? P இஸ் ஈக்குவல் டு V இன்டூ I. அப்போ I மட்டும் வேணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? V டிவைடட் பை P அப்படின்னு கிடைக்கும் கரெக்டா. இது என்ன கேஸு? ஃபஸ்ட்டு கேஸ் சரியா. ஃபஸ்ட்டு கேஸ் சால்வ் பண்ணுறோம். அப்போ I மட்டும் வேணும்னா நம்மளுக்கு P டிவைடட் பை Vல சாரி இந்த இடத்த மாற்றி சொல்லிட்டேன். I மட்டும் வேணும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? P டிவைடட் பை Vன்னு கிடைக்கும். அப்போ Pயோடைய வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு? 2 மெகாவாட்டா. 2 இன்டூ 10⁶ வாட் டிவைடட் பை Vயோடைய வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு? 10 கிலோ வாட்னு கொடுத்துருக்காங்க. 10 கிலோனா என்னது? 10⁻³ தானே ரைட். அப்போ இதை என்ன பண்ணலாம், ஃபர்தராக என்ன பண்ணலான்னா, சால்வ் பண்ணும்போது இந்த 10⁻6 10⁻³ என்ன ஆகும்? கீழே 10 பவர் மேலே என்ன வரும்? 10⁻³ வரும். 2 1s are 2, 2 5s are என்னது? 10 அப்படின்னு வரும் கரெக்டா. அப்போ இதை நம்ம இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1/5 கரெக்டா. இந்த 1/5 நம்ம என்னன்னு சொல்லலாம்? we can simply tell as 0.2ன்னு சொல்லலாமா? 0.2 இன்டூ, அப்போ ஒரு டெசிமலுக்கு ஒரு பவர் கம்மியாச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 2 இன்டூ 10² இருக்கும். 2 இன்டூ 10² என்னது? 200 என்னது? ஆம்பியர். அப்போ கரண்ட்டோடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? ஃபஸ்ட்டு கண்டிஷனில்
200 ஆம்பியர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். இதில் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ். பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், பர்சன்டேஜ் ஆஃப் பவர் லாஸ் கரெக்டா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன நம்மளுக்கு, எஸ் என்ன ஃபார்முலா, ஹீட் ப்ரொடியூஸ்டு தானே. ஹீட் ப்ரொடியூஸ்டு என்னது நம்மளுக்கு, ஐ ஸ்கொயர் ஆரா, ஐ ஸ்கொயர் ஆர் டிவைடட் பை நம்ம எவ்வளோ பவர் கொடுத்தோம் அந்த இடத்துல 2 into 10 power 6 10 power 6. இது என்ன சார் ஃபார்முலா, ஒரு மாதிரி புரியவே இல்லைன்னா பர்சன்டேஜுக்கு என்ன ஃபார்முலா வரும், அவுட்புட் பை இன்புட் தானே வரும். அவுட்புட் பை இன்புட் இன்ட்டு 100ன்னு வருமா, அதை தான் இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம் சரியா, இன்ட்டு 100. அப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம் நம்ம. இதை இப்போ ஸ்ட்ரைட்டாக சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஐயோடைய வேல்யூ எவ்வளோ 200. அப்போ 200 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஆரோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ஆரோடைய வேல்யூ வந்து 14 கொடுத்துருந்தாங்க கரெக்டாக, டிவைடட் பை இங்கே என்ன கிடைக்கும் 2 into 10 power 6ன்னு கிடைக்குமா, எஸ் 2 into 10 power 6. அப்போ இதை இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது இன்ட்டு 100 கரெக்டாக பர்சன்டேஜ். இப்போ இதை இன்னும் ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு எனர்ஜி லாஸோடைய பர்சன்ட் எவ்வளோ வரும்னா 80% லாஸ்ன்னு வரும் சரியா. லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ 80% வரும். இது நான் வந்து சால்வ் பண்ணலை உங்களுக்கு, ஏன்னா மல்டிப்ளை டிவைட் நீங்கள் பண்ணிடுவீங்க. அதையும் சொன்னோம்னா நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும், அதனால வீடியோ இன்னும் பெருசாக போகும். அதனால தான் நம்ம ஓகே. அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேஸ் 2 சால்வ் பண்ண போகிறோம். எஸ் கேஸ் 2 இப்போ சால்வ் பண்ணலாமா, எஸ் கேஸ் 2க்கு இப்போ நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம்னா சேம் இதே மெத்தட் தான் அப்ரோச் பண்ண போகிறோம். கொஞ்சம் வீடியோ லெங்க்த்தாக போகிற மாதிரி இருக்கும், பட் டோன்ட் வரி, பொறுமையாக நீங்கள் உட்காந்து என்ன பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், வீடியோ லெங்க்த்துன்னு பார்த்து ஸ்கிப் பண்ணாதீங்க சரியா. ரைட், இதுலேயும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஐ தான் கண்டுபிடிக்கணும். ஐ கண்டுபிடிக்கணும் என்னது, பவர் டிவைடட் பை என்னது வோல்டேஜ் கரெக்டாக. அப்போ பவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கொஷனில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 into 10 power 6ன்னு கொடுத்தாங்களா, 2 into 10 power 6 டிவைடட் பை வோல்டேஜ். இதில் எவ்வளோ வோல்டேஜ் எடுத்துக்க சொன்னாங்க நம்மளுக்கு, செகண்ட் கண்டிஷனில் 2 மெகாவாட்னு எடுத்துக்க சொன்னாங்க. அப்போ 2 into 10 power 6 சாரி 2 into 10 power 6 என்னென்னு எடுத்துக்க சொன்னாங்க வோல்டேஜில், சாரி பாடன் ஓகேவா, எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கள் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன்றதுனால தப்பாக சொல்லிட்டேன். வோல்டேஜோடைய வேல்யூ வந்து 100 கிலோவாட்னு சொன்னாங்க. 100 into கிலோனா என்னது 10 power 3 கரெக்டாக. அப்போ இதை ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு கரண்ட்டோடைய ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 20 ஆம்பியர்னு கிடைக்கும் கரெக்டாக. இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் பவர் லாஸ் போடலாமா, பவர் லாஸோடைய பர்சன்டேஜ் என்னது இப்போ நம்மளுக்கு I square R, that is output by input. Inputல நம்ம எவ்வளோ கொடுத்தோம் பவர் 2 into 10 power 6 into 100 into 100. அப்போ இதை ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது பாருங்க, ஐயோடைய வேல்யூ எவ்வளோ கிடச்சிச்சு 20 கிடச்சிச்சு. அப்போ 20 ஸ்கொயர் இன்ட்டு ஆரோடைய வேல்யூ எவ்வளோ 14 கொடுத்துருப்பாங்க, டிவைடட் பை 2 into 10 power 6 கரெக்டா இன்ட்டு 100% கரெக்டா. அப்போது இதை சால்வ் பண்ணோம்னா we will get the answer, பவர் லாஸ் எவ்வளோ கிடைக்கும்னா நம்மளுக்கு 0.8% கிடைக்கும், 0.8% கிடைக்கும். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இதுலேருந்து பாருங்களேன், இதில் உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் எவ்வளோ இருக்குது, செகண்ட் கண்டிஷனில் 0.8, அதே ஃபஸ்ட்டு கண்டிஷனில் எவ்வளோ வந்தது நம்மளுக்கு பவர் லாஸ் எவ்வளோ வந்துச்சு 80% வந்திருக்கு கரெக்டாக. அப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனில் எனக்கு 80% என்ன ஆகுது, 80% எனக்கு பவர் லாஸ் ஆகுது. அதே செகண்ட் கண்டிஷனில் 0.8% தான் எனக்கு பவர் லாஸ் ஆகுது. அப்போ பவர் லாஸை நான் கம்மி பண்ணணும்னா என்னுடைய வோல்டேஜோடைய வேல்யூ எவ்வளோ இருக்கணும், அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச்.